அதான் நான் லாஸ்டா சொன்னார்ல, நாங்க ஹர்ட் ஆனது அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு. அது ரொம்ப மனசுல பதிஞ்சிருச்சுடா. அது ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஹார்ட் டச் பண்ணிட்டாரு உண்மையாவே. அதுதான். இதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க தெளிவா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி அவரை வந்து சிஎம் ஆக்கி பார்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை. நாங்க அதுக்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். மாசம் 2500 சொன்னாரு இல்லைங்களா, அது வந்து அடிப்படை வசதி கீழே இருப்பாங்கல்ல, அந்த 2500 ரூபாய் இருந்தா அவங்க ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம். கண்டிப்பா ஃபேமிலி ரன் பண்ணலாம். மாசம் 6 சிலிண்டர் ஃப்ரீ. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீ. அந்த 6 சிலிண்டர் தாங்க ஒரு வருஷத்துக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அதையே அவர் ஃப்ரீயா கொடுத்துட்றாரு. பஸ் அதே மாதிரி அவர் சொன்னாரு, ஃப்ரீ பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்களாம் நிற்போம். பட் ஆனா வந்து டீலக்ஸ் பஸ் வந்தா நாங்க ஏற முடியாது. சப்போஸ் காசு அன்னைக்கு எடுத்துட்டு போகலன்னா இதுக்காகவே நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா பஸ்லயும் போற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னா மெயினா அடிப்படை வசதி மக்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சு ஒரு தலைவரா வந்திருக்காரு. அவரை ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சா இன்னும் நிறைய திட்டத்தை அறிவிப்பாரு. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். மக்கள் வந்து பயனடைவாங்க கண்டிப்பா. அதனால யோசிச்சு இந்த எலெக்ஷன்ல கரெக்டா ஓட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நல்லா இருந்ததுண்ணா. எனக்காண்ணா பெண்களுக்கு குறித்த எல்லா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் நிறைய பேர் மானியம் வாங்காமல் இருக்காங்கல்லண்ணா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானேண்ணா. எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காருல்லண்ணா, அதுவே பெரிய சந்தோஷம் தானேண்ணா. ஆமாண்ணா, இங்கே ஒரு சில பஸ்லாம் வந்து கிடைக்காது. ஒரு சில பஸ்லாம் மட்டும் தான் விடுவாங்க. ஆனால் இப்போ அண்ணா வந்து எல்லாருக்குமே எல்லா பஸ்ஸும் இலவசம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பெண்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா, அது சந்தோஷம் தானேண்ணா எங்களுக்கு. ஆமாண்ணா, அதெல்லாம் அண்ணா அண்ணன் சீர் கொடுத்துருக்காரு, தாய்மாமன் சீர் கொடுத்துருக்காரு. இதை விட சந்தோஷம் வேற என்னென்ன வேணும்? பெண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ இவர் இதெல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காருல, அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானேண்ணா. கொடுத்துருக்காரு. 4 வருஷமா ஆட்சியில உக்காந்து எவ்வளோ வன்கொடுமை எவ்வளோ நடந்தது. இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு இல்லை. எங்க அண்ணன் பாருங்க, பஸ்ல ஆட்டோல எல்லாத்துலயும் ஒரு பட்டன் இது பண்ண போறாங்க. அதையே சொல்லியிருக்காரு பாருங்க, இது கம்மி தான், இன்னும் இருக்கு, இன்னும் அறிவிப்பு வரும். எலெக்ஷன் வரதுக்குள்ள இன்னும் அதிக அறிவிப்பு வரும் பாருங்க. கண்டிப்பா அதெல்லாம் அவரே சொல்றாரு பாத்தீங்களா, இந்த வதந்திங்களுக்கு முற்றுப்புள்ளியா அவரே வச்சிட்டாரு பாத்தீங்களா. அவரே சொல்லிட்டாரு, அவரோட பர்சனல் லைஃப இதுல கொண்டு வராதீங்க, தனிப்பட்ட இதுவை அவர் பாத்துக்கிறேன்னு அவரே சொல்லிட்டாரு. அவரோட சம்பந்தப்பட்டதை எதுவுமே இங்க கொண்டு வரக்கூடாதுண்ணா. அவரு பாத்துப்பாருண்ணா, எங்களை ஜாலியா இருக்க சொல்லிட்டாருண்ணா. அவ்வளவுதாண்ணா, போதும்ண்ணா. கண்டிப்பா இல்லைண்ணா. ஆனா அண்ணனை உண்மையா நேசிக்கிறவங்க கண்டிப்பா ஓட்டு பாதிக்காதுண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. கண்டிப்பா பாதிக்கணும். 2020 அண்ணன் மட்டும் தானா, வேற யாரும் இல்லைண்ணா. தளபதி ஒண்ணுதானா, அது விஜய் அண்ணா மட்டும் தானா. போதும், 4 வருஷமா தளபதி இருந்தது போதும். சூப்பரா இருந்தது. எங்க தளபதியை பார்த்ததே போதும், திருப்தி. செம்மையா இருக்குது. என்னன்னு சொல்றது, சொல்ல வார்த்தை இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட் இருக்குதுன்றாரு. இன்னும் அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இன்னும் இதுக்கே வேற அப்படியே மக்கள் தான் இன்னும் இதுக்கு ஆப்போசிட் ஆளுங்களா இதுக்கு இன்னும் அவங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கே அவங்களுக்கு அவள்தான் கழுத்து வரைக்கும் நிற்கும் முடியாது. 2500 ரூபாய் நாங்க அவர் கொடுக்கலனாலும் அவர் தாங்க வரணும். எங்களுக்கு 2500 ரூபாய் கூட எங்களுக்கு வேணாம், அவர் வந்தாலுமே போதும். ஆமா, இப்போ நாங்களாம் 200 ரூபாய் கொடுத்து வரல, நாங்க காசு போட்டு நாங்க வந்தோம் அவரை பாக்குறதுக்கு, அவர் முகத்தை பாக்குறதுக்கு. அது போதாங்க எங்களுக்கு. அவர் வரட்டாங்க, அப்ப இருக்குதுங்க. அது இப்ப இன்னும் எவ்வளவு ஏழை மக்கள் இப்ப இருக்க தங்க விலை உயர்வா இருக்கு. அந்த தங்க விலை உயர்வுல இப்ப இந்த 1 பவுன்ன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அது யார் இப்ப வீட்டுல கல்யாணம் பண்றதா இல்ல எதுவுமே போட்டு கட்ட முடியாததுனால சூழ்நிலையில 1 பவுன் தங்க நகை போடுறாரு. அப்படி இருக்க சொல்ல ஒரு பவுன் தங்க நகைன்றது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம். அவர் நல்லா இருப்பாரு. ஏங்க எவனோ எவ்வளோ பொண்டாட்டி, முன்னாள் முதலமைச்சர்களுக்கு 3 பொண்டாட்டி இருந்தது. அதுவே யாரும் கேட்கல. இவர் என்னங்க, அவர் எப்படி அவனால இருக்கு, அவர் பர்சனல். அதை பத்தி நம்ம யாரும் எதை பேசக்கூடாது. அவர் எங்க ராஜா, அவ்வளவுதான். கண்டிப்பா அவர் அமைப்பாரு. எல்லாமே பிடிச்சிருந்தது. எதுவுமே மிஸ் பண்ண கண்ணு சிமிட்டாம பாக்குற மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது.
2500 ரூபாய் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சொல்லியிருக்கிறாருன்றதா நம்ம பார்க்கணும். மக்களோட பணம் மக்களுக்கு போய் சேரணும். எல்லா மாநிலத்திலயும் வந்து இங்க கொடுக்கறத விட அதிகமா கொடுக்குறாங்க. எல்லா மாநிலத்துல கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. முதலிடமா இருக்கிற இடத்துல எதுக்காக மற்ற மாநிலத்தை விட கம்மியா தரீங்க? அதனால ஒரு பெண்களுக்கும் 2500 ரூபாய் மாதம் தரேன், 60 வயது வரைக்கும் தரேன் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம் சொல்லியிருக்கிறாரு. தாய்மாமன் ஸ்கீம் சொல்லியிருக்கிறாரு, அண்ணனோட ஸ்கீம் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல இருந்துச்சு, ஆல்ரெடி இருந்த ஆட்சியில இருந்தவங்க கொடுத்தாங்க, நல்ல மனிதர்கள் கொடுத்தாங்க, நல்ல எண்ணத்தோட கொடுத்தாங்க. இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்யாண சீர்வரிசையா வந்து பெண்களுக்கு 8 கிராம் தங்க நகை தரேன்னு சொல்லியிருக்காரு. தாய்மாமனோட சீரா வந்து பிறக்கும் குழந்தைங்களுக்கு தங்க நகை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயத்த நம்ம வந்து வரவேற்கணும் இதுல. ஆமா, பெண்கள் பாதுகாப்பு இது பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா அதாவது பெண்களை பத்தி முழுக்க யோசிச்சு அவங்களுக்கு எந்த திட்டத்தை கொடுத்தா நல்லது, எந்த திட்டத்தை கொடுத்தா அவங்க வரவேற்பாங்க அப்படின்றது நல்ல எண்ணத்துல யோசிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நைட் டைம்ல டிராவல் பண்றது எவ்வளவு டேஞ்சரான காலகட்டத்துல இருக்கிறோம்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவுதான் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தாலுமே, எவ்வளவுதான் கொடுத்தாலுமே அது நடைமுறைப்படுத்துறதுலாம் பெரிய விஷயம். இப்போ அதை நடைமுறைப்படுத்தணும்னா இப்ப ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்ம கால் பண்ணணும், உடனே ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணணும். அவங்க வருவாங்க, அவங்க வந்து நீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அங்க ஆக்ஷன் எடுக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா போக்குவரத்துலயுமே அந்த பட்டன் சிஸ்டம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பட்டனை நீங்க அழுத்தும் போது கரெக்டா அதுக்கான ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை உடனே வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. உடனே அதுக்கான தீர்ப்புகள் வழங்குறதுக்கான புதுசா மகளிர் அமர்வு கோர்ட்டும் கூட அவர் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இது எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமா, இப்போ சிட்டில வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனா கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கஷ்டம், அதாவது டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் படிப்பை நிறுத்திட்டு இன்னமும் சிறு வயதுல வந்து பசங்களை வந்து வேலைக்கு அனுப்புற சூழ்நிலையில தான் நம்ம நாடு இருக்கு. எவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லிக்கலாம் நம்ம நாடு முன்னேறிச்சுட்டு, கண்டிப்பா கிடையாது. வில்லேஜ் சைடெல்லாம் போய் கேட்டீங்கன்னா தான் அவங்களோட குறைகள் தெரியும். படிக்கிறதுக்கு அனுப்ப முடியாம பாதியிலே நின்று போன பசங்களோட ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பசங்களுக்கு எஜுகேஷனுக்காக பெருந்தலைவர் காமராஜர் திட்டம்னு சொல்லிட்டு வருடத்துக்கு 15,000 ரூபாய் பிள்ளைகளுக்காக வழங்கப்படும் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். கண்டிப்பா அதுதான் வந்து இது நாங்க சொல்லுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவரை சுற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே விமர்சனங்கள் இருக்கு, எல்லா தலைவர்களுக்குமே விமர்சனங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அவங்க வந்து பெருசுப்படுத்த மாட்டாங்க, மீடியாக்களும் அதை வெளிச்சம் போட்டு காட்டாது. ஆனா ஒரு மக்களுக்காக ஒரு நல்லது செய்யணும்னு வந்த ஒரு தலைவரை எல்லாருமே எல்லா பக்கத்துல இருந்து அடிச்சு அவர் என்ன பண்ணுவாரு அவரும் பார்த்தாரு. சரி ஓகே, கடைசியான நேரம் வரும்போது நம்ம வந்து அதுக்கான பதில சொல்லணும்னு நினைச்சாரு, கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து களப்பணியில நீங்க கரெக்டா இருங்க, அது போதும் இல்ல. அதுதான் நம்ம மற்றவங்களோட பர்சனல நம்ம தலையிடவே கூடாது எப்பவுமே. கண்டிப்பா பாதிக்காது. அதாவது அவரோட பணி பிடிச்சு, அவரோட வாக்குறுதிகள் பிடிச்சு, அவரை முழுசா நம்புற மக்கள் எப்பவுமே சிதறி போகவே மாட்டாங்க. இன்னும் அவருக்கு வாக்கு அதிகமா தான் ஆகும். ஷியோரா அமைப்பாரு. எல்லாருமே கண்டிப்பா சொல்றேன், 2026 வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தேர்தல் நேரத்தில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆசம் விஜய் என்ன செம்மையாக பேசியிருந்தாங்க. இன்னொன்று அவங்க நிறைய நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன ஆட்சிக்கு வந்தா இல்லை, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெண்களுக்கு மோஸ்ட்லி என்கரேஜாக இருந்தது. நெக்ஸ்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணாவை மீட் பண்ணுறது ரொம்ப ஸ்பீச்லெஸ். ஆசம், அதுதான் ஸ்டாலின் லாஸ்ட் டைம் வந்து 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அண்ணா வந்து 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அண்ணா சொன்ன விஷயம் வந்து தாய்மாமன் ரிங்கு மோந்திரம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க தமிழ்நாட்டில் போகிறதுனா ஒரு குழந்தைக்கும் மோந்திரம் போகிறன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தங்கச்சிங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னா 1,000 நகையும் பட்டு சேரிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் சொன்ன எல்லா விஷயமும். இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து வருஷத்துக்கு 1 டைம் வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னது எல்லா பஸ்ஸும் அதுதான் மோஸ்ட்லி எங்களாலையும் நம்ப முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் பஸ்ஸில் மட்டும் தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். பட் அதுவே வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அவங்களோட சொந்த பிரச்சனை அவங்க பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனை நம்ம சேர்ந்து பார்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணா கன்ஃபார்ம் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. செம்மையா இருந்துப்பா, செம்மையா இருந்து. பெண்களுக்காக நல்லாவே பேசியிருக்கிறாரு. எல்லா திட்டங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல அடுத்து அவர் தான் தலைவர், யாருமே இல்லை.
அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இப்போ அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவருக்கு தான் ஓட்டு. எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாம் 20 ஓட்டு 20 ஓட்டு எங்கள் தளபதி தான். புதுசாக வரட்டும்பா, பழையவங்க வேணாம், புதுசாக இருக்கணும். புதுமை தான் எப்பயுமே. அவர் நல்லா செய்வார், பெண்களுக்காக நல்லா செய்வார். கண்டிப்பாக எல்லாமே அவர் பேசுனது எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது, நல்லா பேசினாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய திட்டம், எல்லா திட்டமே பிடிச்சிருக்கு. தாய்மாமன் திட்டம், அப்புறமா திருமணத்துக்கு 1 சவரம் நகை தரேன்னு சொல்லியிருக்காரு, படிப்புக்கு சொல்லியிருக்காரு, அதோட பாதுகாப்பு பத்தி சொல்லியிருக்காரு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் தான் ஜெயிப்பார். இதெல்லாம் பார்த்தா இதை விட புதுசா வர காரணம் பெண்களுக்கு நான் முக்கியமா பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, நல்ல படிப்பு தருவேன்னு சொல்லியிருக்காரு, நல்ல மருத்துவம் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே அவர் சொன்னதுனால அவர் தான் கண்டிப்பா வருவார். அவருடைய பர்சனல், அது அவர் பார்த்து பேணுமோ அதில் நம்ம தலையிடக்கூடாது, அது அவருடைய பர்சனல். அண்ணன் வந்து பெண்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்குன்னு பேசியிருக்காரு. எல்லா சலுகையும் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு பேசியிருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு திருமணம் ஆனால் 1 சவரன், அதான் 8 கிராமம், ஒரு பட்டுப்படையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மகளிருக்கு இவ்வளோ செய்கிறது அவர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த 2026 கண்டிப்பாக அவர் தான் வருவார். அவர் தான் கண்டிப்பாக வருவார்.